ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரியும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் என்னென்னா, ஷாருக் கான், கிங் கான், பாலிவுட் பாட்ஷா. ஸோ இவருக்கு இப்போது நேஷ்னல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி அவரோட 33 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்புறம் இப்போ நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இட் டுக் 33 இயர்ஸ் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்க. அவர் நிறைய ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு, ஐஃபா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பட் இந்த நேஷ்னல் அவார்டு எந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஜவான். ஸோ ஜவான் கேட்டோன்னே நானுமே உங்களை மாதிரி தான் நிறையா ஷாக் ஆனேன். அண்ட் சோஷியல் மீடியாலேயும் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி சக் தே இண்டியா, வீர் ஜரா, மை நேம் இஸ் கான், தேவ்தாஸ், ஸ்வதேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே கொடுத்துருக்கணும். பட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஜவானுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. பட் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஐகானிக் ரோல்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜவான் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் அ கம்ப்ளீட் கமர்ஷியல் மசாலா மூவி மாதிரி இருக்குது. ஸோ இதில் இது ஒன்று எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியன் மூவியோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கீழே போயிட்டுருக்குன்னு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது. எப்படி இருக்குன்னா, நம்ம ஆஸ்கர் அவார்டு லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து உயிர் கொடுத்து நடித்த படம்லாம் நிறையா இருந்திருக்கு இல்லையா. ஸோ இன்செப்ஷன் இருந்திருக்கு, கேட்ச் மீ இஃப் யூ கேன் இருந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. அவருக்கு அது கிடைக்காம ரெவனன்ட் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஷாருக் கானுக்கு வந்து ஜவானுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஷாருக் கான் வந்து என்ன தான் ஒரு தேங்க்ஃபுல்லாக பேசியிருந்தாலுமே சைடில் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருப்பார். என்னடா நம்ம உயிர் கொடுத்து இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், அதுக்கெலாம் அவார்டு கிடைக்கல, ஜவானுக்கு கிடச்சிருக்கே. பட் எனிவேங்க, ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். ஜவானும் வந்து கம்மி கிடையாது. பட் மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் ஹூ இஸ் ஷாருக் கான்னு. ஸோ இந்த அவார்ட் பற்றி ஷாருக் கானுக்கு கொடுத்தது உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில்